ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர விஷயம் என்னன்னா, கன்டினியூஸா ஒரு 3 நாளைக்கு லீவ் வரும். நிம்மதியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. அதே மாதிரி பக்கத்தில ஊருக்கெல்லாம் போனோம் அப்படின்னா, பக்கத்தில இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயும் ஒரு அட்டனன்ஸையும் போட்டுருவோங்க. அதே மாதிரி கோலப்பொடி, கலர் கோலப்பொடி இருக்கிறதே நம்மளுக்கு பொங்கல்ல தான் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா, இருக்கிற எல்லா கலரையும் வாங்கிட்டு வாசல் நெறைய ஒரு பெரிய கோலத்த போட்டு, அந்த கலர் கோலப்பொடி எல்லாத்தையும் குடுத்துருவோங்க. பச்சை மாவு, முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்கத்து ரிலேஷன் வீட்டுக்கும் போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம். இப்போ வரைக்கும் எனக்கு அப்படிதான். ஏன்னா, அம்மாவுங்க ரிலேஷன் சைட்லலாம் போயிட்டேன்னா, எல்லா வீட்லயும் முறுக்கு, பச்சை மாவு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிருவேங்க. இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா, பொங்கல் நல்லபடியா வந்துச்சு. சாமியும் திருப்தியா கும்பிட்டோம். கும்பிட்டு விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு, விநாயகருக்கும் ஒரு பொங்கல படைச்சுட்டு நிம்மதியா வீட்டுக்கும் வந்தாச்சுங்க.